தாய் துர்கா தேவி உயிரிழந்த நிலையில் தருமபுரி அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த குழந்தையும் தற்போது உயிரிழந்துள்ளது. தருமபுரி அரசு மருத்துவமனையில் இன்குபேட்டரில் வைத்து குழந்தைக்கு சிகிச்சை அளிக்கப்பட்ட நிலையில் தற்போது குழந்தையும் உயிரிழந்துள்ளது. அதனை அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டு வருகிறோம். இதுகுறித்த முழு விவரங்களை வழங்க செய்தியாளர் அரவிந்தன் நம்மோடு இணைப்பில் காத்திருக்கிறார். அரவிந்தன், வணக்கம். விவரங்கள் என்ன? வணக்கம் நவீனா. திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் அடுத்த எல்மாங்குப்பம் பகுதியை சேர்ந்தவர் விஜய். இவர் ஆம்பூரை சேர்ந்த துர்கா தேவி என்பவரை காதலித்து கலப்பு திருமணம் செய்துள்ளார். இந்நிலையில் துர்கா தேவி தனது முதல் பிரசவத்திற்காக கடந்த ஞாயிற்றுக்கிழமை ஆம்பூர் அரசு மருத்துவமனைக்கு மாலை 3 மணியில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் அவருக்கு அதிக அளவு வயிற்று வலி ஏற்பட்டது. அதனைத் தொடர்ந்து பணியில் இருந்த அரசு மருத்துவமனையில் பணியில் இருந்த செவிலியர்கள் துர்கா தேவிற்கு முறையான சிகிச்சை அளிக்காமல் இருந்ததால் அதிக ரத்தப்போக்கு ஏற்பட்டு பின்னர் ஆம்பூர் அரசு மருத்துவமனையில் பெண் குழந்தை பிறந்துள்ளது. அதனைத் தொடர்ந்து குழந்தை பிறந்தும் அதிக ரத்தப்போக்கு இருந்ததால் அங்கு பணியில் இருந்த மருத்துவர் ஷாம் அவருக்கு முறையாக அறுவை சிகிச்சை செய்யாமல் ஏனோ தானாக சிகிச்சை அளித்ததாக கூறி அதில் மேலும் ரத்தப்போக்கு அதிகமானால் அவரை திருப்பத்தூர் அரசு மருத்துவமனைக்கு பரிந்துரை செய்தனர். அங்கும் மருத்துவர்கள் சிகிச்சை அளிக்க முடியாமல் தர்மபுரி மற்றும் சேலத்திற்கு துர்கா தேவியை அனுப்பி வைத்ததால் அதிக அலைச்சலில் இருந்த துர்கா தேவி நேற்று இரவு சேலம் அரசு மருத்துவமனையில் உயிரிழந்துள்ளார். அதனைத் தொடர்ந்து துர்கா தேவியின் உடலை இன்று காலை எல்மாங்குப்பம் பகுதியில் கொண்டு வந்த பொழுது அவரது உறவினர்கள் துர்கா தேவியின் இறப்பிற்கு ஆம்பூர் அரசு மருத்துவமனையில் பணியாற்றி மருத்துவர்கள் மற்றும் சேவைகளே காரணம் என கூறி சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். அதனைத் தொடர்ந்து திருப்பத்தூரில் வைத்து சிகிச்சை பெற்று வந்த துர்கா தேவியின் பெண் குழந்தை காலை தர்மபுரி அரசு மருத்துவமனைக்கு கொண்டு சென்று இன்குபேட்டரில் சிகிச்சை அளித்து வந்த நிலையில் அந்த குழந்தையும் தற்பொழுது உயிரிழந்துள்ளது. நவீனா, விவரங்களுக்கு நன்றி அரவிந்தன்.